ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தரு கழிக்கும். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தரு கழிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பரிமள தைலம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசன் வீசிடும் நாமம். பரிமள தைலமம் இயேசு நாமம், பாரெங்கும் வாசல் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிடா நாமம், நம்பினோரை என் கைவிடா நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிடா நாமம், நம்பினோரை என் கைவிடா நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றிலொன்றாக ஜொலிப்பவர் நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றிலொன்றாக ஜொலிப்பவர் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். சாத்தானின் சேனை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். சாத்தானின் சேனை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். அவர் நாமத்தில் நம் நம்பிக்கை, இயேசுவின் நாமத்தில் நம் நம்பிக்கை. இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தார் பூமியின் கீழாளருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும், பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். பிலிப்பியர் 2:10-11. ஜெபத்தில் நாம் ஏன் இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துகிறோம் என்று ஆச்சரியப்படுகிறவர்களும் இருக்கிறார்கள். அதற்கு
காரணம் அவர்கள் வேதத்தையும் இயேசுவின் நாமத்தில் உள்ள வல்லமையும் புரிந்து கொள்ளாததுதான். அவரது நாமம் தேவத்துவம். இது மிகப்பெரிய நாமம். பரலோகத்திலும் பூமியிலும் பூமியின் கீழும் உள்ள அனைத்தும் அவருடைய நாமத்துக்கு உட்பட்டது. இந்த நாமத்தின் ஆதிக்கம் மற்றும் அதிகாரத்திலிருந்து எதுவும் மற்றும் யாருக்கும் விதிவிலக்கில்லை. மேலும் அவர் நம்மிடம் கேட்டதால் நாம் அவருடைய நாமத்தை பயன்படுத்துகிறோம். யோவான் 14:13 நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனின் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். நீங்கள் என் நாமத்தினால் எதையாவது கேட்டால் நான் அதை செய்வேன். இது அசாதாரணமானது. அவருடைய நாமத்தை பயன்படுத்துவதற்கு இயேசு நமக்கு வழக்கறிஞரின் அதிகாரத்தை அளித்தார் என்பதை அது அழுத்தமாக சொல்கிறது. அது ஒரு சட்ட உரிமை. யோவான் 16:23-24 இயேசுவின் வார்த்தைகளை வாசிக்கிறோம். அங்கு அவர் கூறுகிறார், அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை. கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். இங்கே நாம் அவருடைய நாமத்தில் ஜெபிக்கலாம் என்று கூறுகிறார். அவருடைய நாமத்தை பயன்படுத்துவதற்கான அதிகாரத்தை, சட்டப்பூர்வ அதிகாரத்தை அவர் நமக்கு தருகிறார். இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தார் பூமியின் கீழானவருடைய முழங்கால் யாவும் முடங்கும் என்றும் தேவன் ஒரு தெய்வீக நியமத்தை ஆவியின் மண்டலத்தில் ஒரு சட்டத்தை அவர் உருவாக்கினார் என்று நம் மூல வசனத்தில் வாசிக்கின்றோம். இந்த வாக்கியம் எதுவாக இருந்தாலும் மனிதர்கள், மிருகங்கள், பறவைகள், உறுப்புகள் என்று குறிக்கிறது. இவை அனைத்தும் இயேசுவின் நாமத்துக்கு அடிபணியும். இதில் பூமியின் கீழ் உள்ள அனைத்தும் அடங்கும். இது நரகத்தையும் குறிக்கிறதுக்கு ஆச்சரியப்படுவதற்களே. இறந்தவர்களை உயிர்ப்பிக்க முடியும் என்று அவர் நமக்கு சொல்லுகிறார். யாராவது நரகத்துக்கு சென்றாலும் அவரை நாம் மீண்டும் அழைக்கலாம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் நாமம் பரலோகத்திலும் பூமியிலும் பூமியின் கீழும் வல்லமை கொண்டது. இதனால் தான் நீங்கள் ஏன் இயேசுவின் நாமத்தை எப்பொழுதும் உபயோகிக்க வேண்டும் என்றும் அவர் நாமத்தில் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பதையும் புரிந்திருப்பீர்கள் அல்லவா? அவருடைய நாமத்தில் ஒவ்வொரு நாளும் வாழுங்கள். உங்கள் வாழ்க்கை சிறப்பானதாகவும் மகிமை நிறைந்ததாகவும் இருக்கும். நீங்கள் எப்போதும் வெற்றி பெறுவீர்கள். எனவே வேதம் கூறுவது போல் வார்த்தையினாலாவது கிரியினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். கொலோசியர் 3:14. நம்ம எப்படி ஜெபம் செய்ய வேண்டும்? அன்புள்ள பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உள்ள வல்லமைக்காகவும் பிசாசு, நோய், பிணி மற்றும் வாழ்க்கையின் நெருக்கடிகளுக்கு எதிராக அந்த நாமத்தை பயன்படுத்துவதற்கான தைரியம், நம்பிக்கை தாருங்கள் என்று. ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் காட்.